திருக்குறள் அறத்துப்பால் ஊழியல் அதிகாரம் 38. ஊழ் ஆகுஉழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுஉழால் தோன்றும் மடி. ஒருவர்க்கு பொருள் சேர்வதற்கு விதியாகிய ஊழ்வினையானது காரணமாக அமையுமானால் அவருக்கு ஊக்கமும் முயற்சியும் உண்டாகும். அப்பொருள் கைவிட்டு போவதற்கான ஊழ்வினை அமையுமானால் சோம்பல் நிலை உண்டாகும். பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்ற கடை. ஒருவர் தாழ்ந்திடற்கான விதி இருப்பின் அவரை அறியாமையில் தள்ளும். உயர்வுக்கான விதி இருப்பின் அவரது அறிவை பெருக்கும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும்தன் உண்மை அறிவே மிகும். ஒருவர் நுண்ணறிவு மிக்கதான நூல்கள் பலவும் கற்றவராயினும் அவரது ஊழ் வினையாகிய விதியின் வலிமையால் இயற்கை அறிவே மிகும். கற்றதன் பயனால் அறிவு மிகுவதில்லை. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. ஊழின் காரணமாக இவ்வுலகம் இருவேறு நிலைகளைக் கொண்டது என்பது இயற்கையாகும். ஒன்று செல்வந்தரை உருவாக்கும் விதியும் மற்றொன்று அறிஞராக்கும் விதியுமாக இரண்டும் வேறு வேறானது. நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. செல்வம் ஈட்டும் முயற்சியின் போது ஊழ்வினையாகிய விதிவலிமையால் ஒருவரின் நல்வழியிலான செயல் தீமையிலும் தீய வழியிலான செயல் நன்மையிலுமாக அமையக்கூடும். பரியினும் ஆகாவாம் பால் அல்ல உய்த்துச் சொறியினும் போகா தம. விதியின் வலிமையால் நம் பொருளை வருந்திக் காத்திடினும் நிலைக்காமற் போகலாம். உரிமையுள்ள பொருளை வேண்டாவென தள்ளிவிட்டு வந்தாலும் அவை நம்மை விட்டு தொலைந்து போகாது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. தாம் சேர்த்து வைத்த கோடியளவிலான பொருளேயானாலும் அவற்றை ஊழ்வினையான தம் விதியின் வலிமையால் அன்றி அனுபவித்தல் அரிதாகும். துறப்பார்மன் துப்புரவு இல்லார் புறப்பால ஊட்டா கழியும் எனின். வறுமை வந்து நுகர்வதற்கென பொருளேதுமற்ற நிலையில் துன்பங்களினின்று வறியோரை ஊழ் எனும் விதி வந்து தடுத்திராவிடின் அவர்கள் துறவறம் மேற்கொள்வர். நன்று ஆம் கால் நல்லவா காண்பவர் அன்று ஆம் கால் அல்லற்படுவது எவன். வாழ்வில் நல்வினைகளால் நல்லவை வாய்ப்பது கண்டு மகிழ்கின்றவர் தீவினைகளின் பொருட்டு தீமைகள் வரும்போது மட்டும் மனம் கலங்கி துன்புறுவது ஏனோ. ஊழின் பெருவலி யாவுள மட்டொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழ்வினை எனும் விதியை விடவும் வேறு வலிமையானது ஏதுமில்லை. விதியை விலக்கிட வேண்டி மற்றொரு வழியை தேடின் ஊழின் வலியாகிய விதியே அங்கே முன்வந்து நிற்கும்.